அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கான ஆலோசனையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய தலைவரான திருமிகு தமிழிசை சவுந்தரராஜனோடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ அடுத்த வாரத்துல பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் அறிக்கையாக வெளியிட திட்டமிட்டு இருக்கிறார்கள்? இப்போ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில என்ன முக்கியத்துவம் பெறும் இந்த அறிக்கை? காயத்ரி, குறிப்பாக பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது அடுத்த வாரம் வெளியிடப்படுவதற்கான அந்த இறுதிக்கட்ட ஆலோசனை அப்படிங்கிறது பாஜகவினுடைய கட்சி அலுவலகத்துல பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல தேர்தல் அறிக்கை குழு தயாரிப்பு பொறுப்பாளராக போடப்பட்டிருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது இணைந்து ஆலோசனையில இறுதிக்கட்டமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பாக தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக மாநில அளவுல தற்போது தன்னுடைய தேர்தல் அறிக்கையை தயாரித்து வருகிறார்கள். இதற்காக மக்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே நடைபெற்று இருக்கக்கூடிய சூழல்ல குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி ஏற்கனவே குறிப்பாக அதிமுக, திமுக, அதே போல தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் எவ்வாறு பெண்களை மையப்படுத்தி அவர்களுக்கான அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல பாஜகவும் தற்பொழுது பெண்களை மையப்படுத்தி அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில தற்பொழுது தேர்தல் அறிக்கை இருக்கும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவ்வப்போது தெரிவித்து வருகிறார். அதே போல குறிப்பாக மத்திய அரசு மூலியமாக தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியும், அது தனித்துவமாக வாக்குறுதியாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சேர்க்க முடியும் உள்ளிட்ட விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கென்று பாஜக ஒரு திட்டமிடல் வைத்திருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில அடுத்த வாரம் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். நன்றி வேல்முருகன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.